அப்பாவும் பொண்ணும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அம்மா வந்து தோசை சுட்டுட்ருக்காங்க. அப்போ தோசை சுட்டு தோசை கொடுக்கும்போது அந்த தோசை வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கரிஞ்சு ஒரு மாதிரி முறிவு போயிடுச்சுது. அதை வந்து அப்பாவுக்கு வச்சிடுறாங்க. பொண்ணுக்கு வந்து 2வது தோசை வெயிட் பண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்போ பொண்ணு வந்து வச்சுட்டு போனோடனே பொண்ணு கேட்குறா, ஏம்மா அப்பா வந்து உனக்குள்ள தோசை வந்து கருகி போய் இருக்குதே, நீ அம்மாவை ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி பொண்ணு கேட்குறா. ஆனால் அந்த அப்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் ஏதோ ஒரு கவனக்குறைவில் பண்ணியிருப்பா, இல்லைன்னா ஏதாவது ஒரு களைப்பாக இருந்திருக்கும், அதனால தோசை வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாரு. அப்போ அடுத்த நிமிஷம் அந்த 2வது தோசை வந்து எப்படி வருதுன்னா, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், அதாவது முருகவும் நல்லா முருகி அருகி போகாமல் நல்ல தோசையாக வந்திருக்குது பொண்ணுக்கு. அப்போ அதை கொண்டாந்து கொடுக்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, இப்போ இருக்கிற தோசை மாத்திரம் நல்லா வந்திருக்கே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு போயிடுறாங்க அம்மா. ஆனால் அப்போது அந்த அப்பா சொல்கிறாங்க, அதாவது நம்மளோட குறைகளை வந்து நம்ம வந்து நிறைவாக பார்க்குறோம். அதாவது குறைய வந்து நம்ம குறையாக சொல்லாமல் நிறைவாக மனம் விட்டு பாராட்டி சொன்னாலே அடுத்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவும் இருக்கும். ஸோ குறைகளை வந்து நம்ம நிறைவாக பேசாமல் கொஞ்சம் கம்மி பண்ணியே வந்து கஷ்டத்தையாக அதை ஒரு என்ன சொல்கிறது, கோவமாக ஒரு இதுவாக சொல்லாமல் பொறுமையாக சொன்னாலே எதுனாலும் குறையா தெரியாது, குத்தமாகவும் தெரியாது, நல்ல விதமாக இருக்கும். அந்த மாதிரி இனிமேல் குறையா இருந்தால் கூட அதை குறையா சொல்லாமல் நிறைவாக சொல்லிவிட்டு சந்தோஷப்பட்டுட்டு போகலாம். ஓகே.